நேற்றைய முன்தினம் சனிக்கிழமை வந்து ராம்குமாரை விடியற் காலையிலே வந்து வந்து இரத்த மாதிரி பரிசோதனை எடுக்கிறதுக்காக வந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு காவல்துறை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இது வந்து இது ராம்குமார் தரப்பு வழக்கறிஞராக உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடி தெரியுமா? இல்லை, இந்த விஷயம் எனக்கு முதல்ல தெரியாது. அன்றைக்கு 7 மணி வரைக்கும், வெள்ளிக்கிழமை 6 மணி வரைக்கும், 5:30 வரைக்கும் நான் இருந்தேன். அதுபோக வந்து 7 மணி வரைக்கும் என்னுடைய இளம் வழக்கறிஞர் கணேஷ் அங்கே இருந்திருக்காரு. இவரெல்லாம் வெளியே போன அப்புறம் தான் 8 மணிக்கு போய் வந்து காவல்துறையினர் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து காலைல 6 மணிக்கே வந்து மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிற பேரில் வெளியே அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரியை வந்து அவங்க புழல் சிறைச்சாலையிலே எடுக்கலாம். ஏன்னா அவங்க சொல்கிற மாதிரி மாதிரி எடுக்கணும்னு சொன்னால் ஏன் இந்த மாதிரி வந்து வெளியே கூப்பிட்டு வருவதும் இது பண்ணுறதுமா இருக்காங்கங்கிறது எங்களுக்கு வந்து இதில் இருக்குது. ரெண்டாவது வந்து அவருக்கு மாதிரி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருடைய ரத்தம் வந்து ஏற்கனவே கழுத்தறுத்து ஏகப்பட்ட இது இருக்குது, எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலை அந்த மாதிரி எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ புதுசாக அவருடைய மாதிரி எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதான் எங்களுக்கு பெருத்த சந்தேகம் இருக்குது. இப்போ மாதிரிகளை எடுத்து புதுசாக தடயங்களை உருவாக்குறார்களோ என்ற சந்தேகங்களுக்கு எழுகிறது. இப்போது இந்த ரத்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இது வந்து அந்த எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தோட அனுமதியோடு தான் இது வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்களா? நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு நீதிமன்ற விசாரணையில் இருக்கையில் நீதிமன்றத்தின் அனுமதி வரும்போது மீண்டும் ஒரு கைதியை கொடுக்கையில் வந்து அவருடைய வழக்கறிஞராக எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது கட்டாயம். ஏன் தெரியப்படுத்தலை அப்படிங்கிற சம்மந்தமாக எங்களுக்கு பெரிய ரொம்ப வருத்தத்தை அளிக்குது. அவ்வளோதான். நீதித்துறையின் மேல் இருக்க நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. கடந்த வாரம் வந்து வாதத்துக்கு வந்த அந்த மனு வந்து 8ஆம் தேதி வந்து ராம்குமாரை வந்து அந்த சம்பவ இடத்துக்கு கொண்டு போய் அதே பதிவான சிசிடிவி கேமராவில் ஒப்பிட்டு பார்ப்பதற்காக ராம்குமாரை வந்து அங்கே கூட்டிகிட்டு வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மனு மீது தான் நீங்கள் மேல்முறையீடு வந்து பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மேல்முறையீடு நீங்கள் எப்போ பதிவு? அந்த மேல்முறையீடு இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அதே மாதிரி நாளைக்கு நான் கழிச்சு தாக்கல் பண்ணிடுவோம். அதாவது மேல்முறையீடு பண்ணணும். ஏன்னா அதில் வந்து ஒரு ஆவணங்களை வந்து அதெல்லாம் தயார் பண்ணி விசாரணை முடித்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பிய பின்னர் மீண்டும் எடுத்து வந்து ஏற்கனவே அவங்க போலீஸ் கஸ்டடியில் எடுத்து வந்து சில ஆவணங்களை தயார் பண்ணியிருக்காங்க. அந்த ஆவணங்களை எங்களுக்கு கூட காட்டலை. இந்த சூழ்நிலையில் பொய்யான ஆவணங்களை தயார் செய்து வைத்துக்கொண்டு இப்போயும் பழையபடி நீதிமன்ற அனுமதியின் பேரில் வந்து எடுத்து அதை ஒப்பிடுவதற்கு அவர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள். ஏன்னா இந்த நிலையில் வந்து ராம்குமாரை பற்றி மட்டும்தான் மையத்தை மட்டும்தான் விசாரிக்காங்களே தவிர சுவாதி யார், சுவாதி எங்கே படித்தாங்க, சுவாதி பெற்றோர்கள் யார், சுவாதிக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனை என்ன, இது சம்பந்தமாக இதுவரை எந்த விசாரணையும் மேற்கொள்ளவில்லை. மேலும் ரயில்வே போலீஸ் முறையாக சுவாதி யார், சுவாதிக்கு ஏற்பட்ட நிலை என்ன என்பது சம்பந்தமாக நிறைய விசாரணை செய்திருக்கிறார்கள். அவர்கள் குற்றவாளிகளை நெருங்கியவுடன் தான் நீதிமன்றம் இதில் தலையிட்டு உண்மை குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்காக லா அண்ட் ஆர்டர், அதாவது சட்டம் ஒழுங்கு காவல்துறைக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்குங்கிறது எங்களுக்கு பெருத்த சந்தேகம். ஏன்னா சட்டம் ஒழுங்கு அந்த ரயில்வே காவல்துறையினர் வந்து இந்த வழக்கில் வந்து கண்கண்ட சாட்சியங்கள் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அந்த கண்கண்ட சாட்சியங்களை விசாரிக்க போயிருக்காங்க. அவங்களுடைய லேப்டாப் என்னாச்சுங்கிற சம்மந்தமாக விசாரிச்சிருக்காங்க. அப்போ இந்த லேப்டாப்பு என்னாச்சு, அவங்களுடைய லேப்டாப் என்னாச்சு, அதில் லேப்டாப்பில் என்னென்ன பதிவாக இருந்தது, இதுக்கு முன்னால் வந்து சூரியபிரகாஷுங்க ஒரு நண்பர் வராரு, சூரியபிரகாஷ் என்ன ஆனார், அவரையே விசாரிக்கலை. பைக்கில் ஒருத்தன் தொடர்றாங்க, அந்த பைக்கு என்னாச்சு, அந்த பைக்கில் தொடர்ந்த நபர் யார், இது அத்தனைகளையும் மறைத்து விட்டு அந்த சுவாதி ஒருத்தன் கன்னத்தில் அடித்ததாக சொல்கிறாங்க. அந்த கன்னத்தில் அடித்தது யார், ராம்குமார் தானா இல்லையா? இப்படியெல்லாம் விசாரணையை விட்டுட்டு ராம்குமார் ஏதோ காதலிக்கிறதுக்கு ஆஃபர் பண்ணார், ஆஃபர் அக்செப்டன்ஸ் ஆகலை, உடனே அறுவாலத்துக்கு கொண்டாந்து வெட்டிட்டான்னு சொன்னால் இது மக்கள் நம்புவாங்களா? இல்லை நாம் எல்லோரும் வந்து அந்த நிலையை கடந்து வராதவர்களா? இந்த சந்தேகத்தை நாங்கள் வந்து நீதிமன்றம் எழுப்பணும். நீதிமன்றம் எழுப்பலை. இருந்த போதிலும் நாங்கள் இந்த சந்தேகத்தை எழுப்புவதற்கு பொதுமக்கள் மத்தியில் எழுப்புதோம். நீங்கள் பொதுமக்கள் தான் இனிமேல் வந்து நீதிமன்றங்களாக மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படணும் அப்படிங்கிறத நான் கடுமையாக வலியுறுத்துறேன். இந்த வழக்கிலிருந்து நீதி கேட்டு பொதுமக்கள் போராடணும். நிச்சயமாக பொதுமக்கள் வழங்குகிற நிதியைத்தான் இந்த நீதிமன்றங்களும் பின்பற்றணும் அப்படிங்கிற நிலையை ஏற்படுத்தணும் அப்படின்னு நான் ரொம்ப தெளிவாக தெரிவித்து. இப்போது சுவாதி கொலை செய்யப்பட்ட தருணத்துக்கு மறுநாள் வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிடுறாங்க. அந்த ஃபுட்டேஜில் இருக்கிறது ராம்குமாரா அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்குறதுக்காக தான் நீதிமன்றம் வந்து அந்த சம்பவ இடத்துக்கு போயிட்டு அதே சிசிடிவி கேமராவில் ராம்குமாரை நடக்க விட்டு பதிவு பண்ணணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இதில் வந்து ராம்குமாரை அதில் பதிவு பண்ணால் ஏற்கனவே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கிறதும் ராம்குமாரும் வேறுபட்டு நீங்கள் உங்களுடைய தரப்புலேருந்து பார்த்தா ராம்குமார் குற்றவாளி இல்லைன்ற தரப்பில் பார்த்தா
வேற வேற மாதிரி தான் இருக்கும். இதில் வித்தியாசம் இருக்க தான் செய்யும். இதில் உங்களுக்கு என்ன மேல்முறையீடு போகிறதுக்கான அவசியம் என்ன? இல்லை இதில் என்னென்னா அந்த ஃபுட்டேஜை தான் அவங்க வந்து ஒப்பிட போகிறாங்களா, அல்லது காவல்துறையின் கஸ்டடி எடுத்து வச்சுருந்தாங்களே அப்போ ஏதாவது ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுக்கிட்டு அதை இதோட ஒப்பிட போகிறாங்களா என்ற சந்தேகங்களுக்கு வருது. அப்படின்னா வந்து அது ஏற்கனவே ஃபுட்டேஜ் இருக்குது, அந்த ஃபுட்டேஜை அப்படியே போட வேண்டியதான். அடுத்து விசாரணைக்கு வந்த பிறகு அதே மாதிரி நடித்து காட்ட சொல்ல வேண்டியதானே என்ன? அப்போனா வந்து உண்மை தெரிஞ்சு போகும். இந்த ஃபுட்டேஜ் எல்லா பத்திரிகையாளர்கள் மத்தியில் இருக்குது, அப்போ எல்லா பத்திரிகையாளர்களையும் கொண்டு வர சொல்லுவோம். எல்லா பத்திரிகையாளர்கள் இருக்க ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ஒப்பிடுவோம். அதோட ஒப்பிடுறதுக்கு இந்த இது வந்து சம்மதிக்கட்டும், நாங்கள் ராம்குமாரை விடுறதுக்கு தயாராக ஒன்றும் இல்லை, அதை மறுப்பதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா பத்திரிகைகளும் எடுத்திருக்காங்க, அது பத்திரிகைகளையும் வந்திருக்கு. அந்த ஃபுட்டேஜை முதல்ல வந்து வெளியிட்டு அதை எல்லாருக்கும் பயங்கரப்படுத்திட்டு எங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து இந்த சோதனை நடத்தலாம்ல. ஏன்னா இவங்க வந்து ராம்குமாரை கஸ்டடி எடுத்துகிட்டு போன காலத்தில் இப்படி ஒரு பொய்யான பதிவை தயார் செய்து வச்சுக்கிட்டு அந்த பதிவை அனுப்பி வச்சு மார்பிங் பண்ணி இந்த இதில் மார்பிங் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க இன்றைக்கி. அதுதான் நாங்கள் வந்து ஆட்சேபனை தெரிவிக்கமே தவிர எங்களுக்குள்ள வந்து இதில் வந்து ராம்குமார் உண்மையாக இருந்துருவார், அதனால் நாங்கள் எங்களுக்கு பயம், அந்த பயமே கிடையாது. அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ராம்குமாரை தண்டிக்கலாம், தப்பு. அது நாங்கள் இந்த வழக்கறிஞர் சங்கத்தில் தலையிடாது. ஏற்கனவே முற்போக்கு வழக்கறிஞர் சங்கத்தில் உங்களுடைய தரப்புல இருந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கொலையை வந்து 2 நபர்கள் சேர்ந்து செய்தார்கள் அப்படின்னு ஒரு சொன்னீங்க முன்னாடியே. இதுக்கான ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்கா? இது எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க 2 பேர் கொலை செய்தார்கள்? அதாவது 2 பேருக்கு மேற்பட்டு தான் இந்த கொலையை செய்திருக்க இயலும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்றைக்கு கூட ஒரு டாக்டரை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். இந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ சுவாதி நின்று கொண்டு இருக்கும்போது ஒரு நபர் அவருடைய கையை பிடித்து சுற்றி விட்டு தான் இந்த வெட்டியிருக்கணும். அதனால தான் அவங்களுக்கு வந்து வலதுபுறம் வந்து வெட்டு விழுந்திருக்கு. ஒரு ஆள் இழுத்து விட்டுருக்கணும், ஒரு ஆள் வெட்டியிருக்கணும். அவங்க வந்து மேலும் வந்து ஒரே வெட்டு விழலை, ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரத்தம் அந்த அளவுக்கு சிந்திருக்கு, ரவுண்டாக சிந்திருக்கு. அதனால் அவள் வந்து உட்கார்ந்துருக்கல, நின்று இருந்திருக்காங்க, கீழே வெட்டியிருக்காங்க, ஒரு ரவுண்ட் அடிச்சு கீழே விழுந்திருக்காங்க. அதனால் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள், 2 இல்லை 2க்கும் மேற்பட்ட நபர்கள் கூட சுற்றி நின்றுக்கிட்டு இந்த மற்றவங்க பார்க்க விடாத அளவுக்கு இந்த வேலையை செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த 1க்கும் மேற்பட்ட நபர்களையுமே ராம்குமார் தலையிடலன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ராம்குமார் அப்பாவி. ராம்குமார் சுவாதியை பற்றியே தெரியாதுங்க. சுவாதி யாருன்னே அவர் ராம்குமாருக்கு தெரியலை. அப்படி சுவாதியை பற்றி தெரிந்திருந்தால் அவருடைய முகநூலில் வந்து இறந்த பின்னால் வந்து சுவாதி யார் அப்படின்னு சொல்லி இந்த சுவாதி இல்லை, ஒரு பல சுவாதிகளை அடித்து இப்போ செக் பண்ணியிருக்காரு. அப்போ சுவாதி வந்து இந்த தெரிஞ்ச சுவாதியாக இருந்திருந்தால் அவர் அதை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது ராம்குமார் இப்போ கடந்த வாரம் நீங்கள் சிறையில் பார்த்துட்டு வந்து வெளில வந்து நீங்கள் செய்தியாளர்கிட்ட பேசும்போது இது வந்து ராம்குமாருக்கும் இது 100% ராம்குமார் இந்த கொலையை பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து நாங்களும் ஒரு சில ஆய்வுகள் பண்ணியிருக்கோம், அதற்கான ஆதாரங்களும் எங்கள்கிட்ட இருக்குது. இதோட உண்மையான குற்றவாளி யார் பல நபர்கள் இருக்காங்க, அது யாருன்னு எங்களுக்கு தெரியும், அது கூடிய அறிவுன்னு சொல்கிறீங்க. இது எந்த அடிப்படையில் நீங்கள் இந்த ஆய்வு செஞ்சீங்க? அதுக்கான அந்த உண்மையான குற்றவாளி இவர் தான் சொல்லி உங்கள்கிட்ட ஆதாரங்கள் இருக்கிறதா? அது பிலால் மாலிக்குடைய வழக்கறிஞர் புகழேந்தி வந்து ராம்குமார் தான் குற்றவாளி என்று ஆணித்தரமாக சொல்கிறாரு. அவர் வந்து ஒரு போலீஸ் காவல்துறையினுடைய உளவாளி. ஏன்னா அதனால் வந்து அவர் வந்து காவல்துறை என்று சொல்லி தான் ராம்குமாரை சொல்ல வச்சுருக்காங்க. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த புகழேந்திக்கு வந்து உண்மையான குற்றவாளிகள் எல்லாம் தெரியும். புகழேந்தியை வந்து நெருக்கடி கொடுத்தா, காவல்துறையினர் விசாரித்தா புகழேந்திக்கு இந்த உண்மைகள்லாம் தெரிய வரும். அப்போ அதை மையமாக வச்சு தான் இப்போ நாங்கள் வந்து இந்த இதை சொன்னோம். 2வது வந்து புகழேந்தி வந்து காவல்துறையினுடைய உளவாளியாக இருந்து கொண்டு அப்பாவியை சிக்க வைக்கும் நோக்கத்தோடு எனக்கு ராம்குமாருக்கு வந்து தான் குற்றவாளிங்கிறதுக்கான விவரங்கள்லாம் 2 ஆதாரங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஆதாரங்களை இப்போ வெளியிட்டால் அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா அவருக்கு அந்த ஆதாரங்கள் எப்படி கிடைச்சி, இந்த ஆதாரங்களை எங்கேருந்து ஜோடிக்காரு, அதனால் ஏன் இவர் இந்த ஜோடனைக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அவர் ஒரு வழக்கறிஞராக இல்லாத நிலையில் ஒரு சாமானியராக எப்படி வந்து தன்னுடைய ஆதாயம் பார்ப்பதற்காக வழக்கறிஞர் தொழிலை கேவலமாக நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் புகழேந்தி. இந்த புகழேந்தியினுடைய இதிலிருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கையில் வந்து புகழேந்தியை புகழேந்தியை விசாரித்தால், காவல்துறையினர் கஸ்டடி எடுத்து விசாரித்தால் உண்மை குற்றவாளிகள் தெரிவாங்க. இப்போது எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் இன்னொரு மனுவும் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னென்னா, ராம்குமாரோட மாதிரி கையெழுத்தையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த மனுவில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அது சம்மந்தமாக நீங்கள் அந்த மனு தீர்ப்பு ஆயிடுச்சுன்னா நீங்கள் மேல்முறையீடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? அது இன்னும் தீர்ப்பாகலை. அதை புதன்கிழமைக்கு விசாரணைக்கு வச்சுருக்காங்க. விசாரணைக்கு வரதுக்கு முன்னால் நான் அது சம்மந்தமாக விவாதம் பண்ண விரும்பல.